ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கவும், அப்போ எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்ன விஜய் நீயும் கார்த்தியும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படிங்கவும், உடனே விஜய் வராங்க. அப்போ சாமியார் விஜயை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன் அப்படின்றதாங்க. உண்மையிலே யார் தாலி கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் ஆசீர்வாதம் கொடுப்பேன் அப்படிங்கவும், உடனே கார்த்தி பிருந்தாவை அழைச்சிட்டு சாமியார் காலில் விழுறாங்க. உடனே சாமியார் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எல்லாருமே ஒரு குழப்பத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு சாமியார் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்போ சாமியார் சொல்கிறாங்க, 2 பேருக்கு தாலி கட்டியிருக்கிறான், ஆனால் ஒரு தாலி தான் நிலைக்கும். இன்னொரு தாலி கட்டினவங்க கூடிய சீக்கிரத்துலேயே அது யாருன்னு சொல்லி உண்மையை தெரிய வரும். அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சிரிச்சுக்கிட்டே விஜயை பார்த்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்த்தி பிருந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் சொன்னது நம்மளை தான், நம்ம 2 பேரும் தான் உண்மையிலே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். பொய்யா ஒருத்தி வந்திருக்கா பத்தியா, அவளை பற்றி தான் சாமியார் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கூடிய சீக்கிரமே அவளோட உண்மையான சுயரூபம் இந்த வீட்டில் உள்ள அவ்வளோருக்கும் தெரிய வரும். எல்லாருமே கழுத்தை பிடிச்சி அவளை வெளியே தள்ளுவாங்க பாரு அப்படின்னு சொல்லவும், இதை விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த சாமியார் நம்மளை பற்றி தான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. கார்த்தி சொன்னது எல்லாமே கரெக்டு தான். கூடிய சீக்கிரத்திலேயே என்னுடைய சுயரூபம் தெரிய வரும்போதுன்னு சொல்லிட்டு சாமியார் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி மட்டும் நடந்துடக்கூடாது. ஆக மொத்தத்தில் 2 தாலியில் ஒரு தாலி கட்டினவங்க தானே கார்த்தி கூட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம தான் கூட இருந்தாகணும். அப்போ பிருந்தாவோட கதையை நம்ம முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க விஜய் ஒரு பிளானை போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னா சாமியார் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போறாரு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா வள்ளி, அவர் விஜயை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே விஜய் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை எல்லாத்தையும் விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கே இவ்வளோ தூரம் சந்தேகம் வருதுன்னா அந்த வீரா சும்மையாக இருப்பா? கண்டிப்பாக அவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஏற்கனவே அவள் கையில் ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறா. அந்த ஆதாரத்தை எப்படியும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனாலும் நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது. இப்போ பிருந்தாவோட கதையை முடிச்சிட்டோம்னா அப்போ எல்லாருமே சாமியார் சொன்ன அந்த பொய் பிருந்தா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நம்பிடுவாங்க. அப்போ பிருந்தா தான் பொய்யான தாலி கட்டியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்போ நம்ம கார்த்தி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம். நம்மளை பற்றி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்கு பிருந்தா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா பிருந்தா ஒரு 2 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒருத்தையோட கதையை முடிக்கணும், நான் சொன்ன நேரத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே படுக்க போயிருந்தாங்க. ராத்திரி ஆயிடுது. அப்போ விஜய் அவங்கள வரவழைக்கவும் அவங்களும் வந்துருந்தாங்க. சொல்லுங்க மேடம், யார் நம்ம கதையை முடிக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கவும், இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பிருந்தா பார்த்தோம்னா அவங்க வெளியே வராங்க. அப்போ உடனே விஜய் நினைக்கிறாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, அந்த நிக்கிறா பாரு, அவளுடைய கதை தான் முடிக்கணும் அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா அவங்களுடைய முகத்தில் எதையோ ஒன்று வைக்கிறாங்க. அப்போ பிருந்தா தூங்குன மாதிரி ஆயிரவும், அடுத்து பிருந்தா அவங்க தூக்கிட்டு போறாங்க. இப்போ இவங்க என்ன மேடம் பண்றதுக்கு, கதையை முடிச்சுட்டு இங்கேயே போட்டு போயிடலாமா அப்படிங்கும்போது, இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, இது எல்லாமே அதாவது அவளே பண்ணின மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஜய் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, சரி இவளை தூக்கிட்டு நேரம் மொட்டை மாடிக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கள தூக்கிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தாவை தூக்கி அவங்க தண்ணி தொட்டிக்குள்ள அவங்க போட்டுருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா விஜய் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது பாரு, இப்போ நான் மோட்டர் போட்டு விடுதேன், தண்ணிலேயே மூழ்கி உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க மோட்டரை அவங்க போட்டு விட்டவும், இங்க பார்த்தோம்னா தண்ணி தொட்டியில நிரம்ப ஆரம்பிச்சிருது. பிருந்தாவும் தூக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. தண்ணியில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா சரி பிருந்தாவை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை ரூமில் இருக்கிறத பார்க்க போகிறாங்க. அப்போ பிருந்தா ரூமில் இல்லை. உடனே கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்திக் சொல்கிறாங்க, இல்லை நான் பிருந்தாவை பார்க்கலையே, பிருந்தா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படிங்கவும், இல்லையே பிருந்தாவை 10 மணி நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வீரா எல்லா ரூம்லேயும் அவங்க பிருந்தாவை போட்டு தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எங்கேயுமே இல்லைன்னு உடனே வீரா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ பிருந்தாவை காணலை அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அவள் எங்கே போயிருக்க போகிறா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கும்போது, இல்லை நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன்,
தேடிட்டேன், பிருந்தாவை காணல் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, எல்லாமே என்னோட ஏற்பாடு தானே, பிருந்தா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ பிருந்தா என்ன ஆனாலும் தெரியல, அவள் காணாமல் போயிட்டா, யாராவது அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வீரா வந்து பயப்பட ஆரம்பிக்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் இவளுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, என்ன மச்சான் ஏன் மேலே அநியாயமாக பழிய போட்டுட்டு இருக்கிறீங்க, நானே இங்கே உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் என்னென்னா இப்படி ஏன் மேலே பழிய போட்டுட்டு இருக்கிறீங்களே, எனக்கும் பிருந்தாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது காணாமல் போனதுக்கு அப்படின்னு சொல்லவும், பிருந்தா அங்கே தான் எங்கேயாவது இருப்பா, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்குலாம் அப்படி போக மாட்டா, அப்படியே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இங்கே மாறன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆளுக்கு சரி தேடுவோம், பிருந்தா எங்கே போயிருக்கால தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாங்க, ஒருவேளை பிருந்தா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க கிணத்துக்கிட்ட வந்து அவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே கார்த்தியும் வீராவும் வராங்க. என்னடா எதுக்காக இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை பிருந்தா ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாள்னு சொல்லி தான் நான் கிணத்துக்குள்ள வந்து பார்க்குறேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே வீரா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிடவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை பிருந்தா அந்த மாதிரிக்கெலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பார்த்தோம்னா கண்மணி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிற்கிறாங்களே இந்த மாறனும் கார்த்தியும் தான் என் தங்கச்சி காணாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கண்மணி இப்படிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காத, இப்போ பிருந்தா எங்கே இருக்கிறான்னு தெரியல, நம்ம அதை தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இவ எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு நிலைமை தேவைதானா அப்படின்னு கண்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்களும் தேடுற மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, டே எனக்கு பயமாக இருக்குது, நம்ம வேணால் பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் வந்து பிருந்தா எங்கேயும் போயிருக்க முடியாது, அவள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே தான் இருந்தா, ஆக மொத்தத்தில் இந்த நேரத்தில் அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது, அவள் எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன், எப்படி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிருந்தா வந்து தண்ணி தொட்டிகளை இருக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.